அடியேன் வணக்கம். இதில் அருணகிரிநாதர் சிவாய நம என்னும் பஞ்சாட்சரத்தினுடைய மகிமையை இந்த திருப்புகழ் அழகாக சொல்றாரு. அது முத்திப்பட்ட தலங்கள் 7 இது மாயாபுரி அரித்துவார் அந்த தலத்துக்குரிய பாடல். இதை நான் பாடி கட்டுறேன் பாருங்க. சிகரமருந்த வாழ்வது சிவஞானம், சிதறியலைந்து போவது செயலாசை. சிகரமருந்த வாழ்வது சிவஞானம், சிதறியலைந்து போவது செயலாசை. மகர நெருங்க வீழ்வது மகமாயை, மறுவி நினைந்திடாருள் புரிவாயே. மகர நெருங்கி வீழ்வது மகமாயை, மறுவி நினைந்திடாருள் புரிவாயே. அகர நெருங்கி நாமைய உறவாகி, அகர நெருங்கி நாமைய உறவாகி. அவசமுடும் கையாரோடு கலமேகி, அவசமுடும் கையாரோடு கலமேகி. ககனம் இசைந்த சூரியர் புகமாயை, ககனமிசைந்த சூரியன் புகமாயை. கருணை பொழிந்து மேவிய பெருமாளே. இதனுடைய பொருள் அடியன் சிகரம் அறிந்த வாழ்வது சிவஞானம். அதாவது சிவாய நம என்னும் பஞ்சாட்சரத்தை உச்சரிப்பதால் வாழ்வது உண்டாகுமா சிவஞானம். அத்தகைய பஞ்சாட்சரத்தை உச்சரிப்பதனாலே நம் மனம் சிதறி அலைந்து போவது செயலாசை. அதாவது நம் மனம் வாக்கு மெய்களால் உண்டாகக்கூடிய காமம் குரோதம் லோகம் என்று சொல்லக்கூடிய ஆசைகள் செயல் இழந்து போய்விடும். சிதறி அலைந்து போவது செயலாசை. அடுத்து மகரம் நெருங்க வீழ்வது மகமாழை. இந்த மகரம் என்னும் எழுத்து நெருங்குவதால் உச்சரிப்பதால் கூடுவதால் மகமாழை விலகமாம். அதாவது ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற அந்த மகமாழைகள் விழுந்து போகுமாம், தன்னை விட்டு ஓடி போயிடும். மறுவி நினைந்திடா அருள் புரிவாயே. சிவாய நம என்னும் அந்த அழிந்தெழுத்து நினைந்து நினைந்து உரிகட எனக்கு அருள் தர வேண்டும். அகர நெருங்கி நாமைய உறவாகி. அகரம்னா மகிந்திராபுரி என்னும் வீதியில நெருங்கும் போது சோழர்கள் சூரபத்மன் ஆட்சி செய்யறாங்க இல்லையா, அந்த வீதிகளை நெருங்கும் போது ஏற்படுகின்ற வருத்தத்துடனும் அகர நெருங்கி நாமைய வீதிகளை நெருங்கி வரும்போது ஏற்படுகின்ற வருத்தமும் அவசமோடும் கையாரோடு களமெகி. அவசமுடனா ஏற்படுகின்ற அந்த பதட்டம், அந்த பயத்திலையும் அந்த ஏற்படுகின்ற வருத்தம் தன்னுடைய நிலை செயலேற்று தெரிகின்ற ககனமுடு கனக மிசைந்த சூரியர் புக மாயை. வானில் பவனி வருகின்ற ஆதித்தனார் என்று சொல்லப்படும் 12 சூரியர்களும் அந்த மாயாபுரியான தலத்தில் புக அஞ்சி கருணை உருவான உன்னிட சரண் புக அவர்களுக்கு கருணை பொழிந்து அருள் பாலித்து அச்சத்தை போக்கி அந்த மாயாபுரியான தலத்துல வீட்டிருக்கின்ற பெருமாளை என்று அழகாக இதுக்கு பொருள் சொல்றாங்க. இந்த சிவாயனம் என்ற பஞ்சாட்சரத்தினுடைய பொருளை அடியான் சொல்லியிருக்கிறேன். இதோடு கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.